ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஏடிகே அதாவது ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிகே வந்து என்னென்ன டைப்பில் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ஏடிகே ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட். ஏஜென்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணி டெவலப் பண்ணுற ஏஜென்ட், மற்ற பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்ட். டூல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, கஸ்டம் டூல்ஸ், பில்டிங் டூல்ஸ். கஸ்டம் டூலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் ஏபிஐ கோல்ஸை இன்டெகிரேட் பண்ணி டெவலப் பண்ணுற ஏஜென்ட்ஸ். இப்போ உதாரணமாக வெதர் ஏபிஐ எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் வந்து வெதர் ஏபிஐ என் பாயிண்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஷின் கேட்டிங்கன்னா அந்த ஏஜென்ட் வந்து வெதர் ஏபிஐ என் பாயிண்ட்ஸை வந்து கேரி பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு தரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டூல்ஸை இன்டெகிரேட் பண்ணி டெவலப் பண்ணுற ஏஜென்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் டூல்ஸ். பில்டிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச், வெர்டெக்ஸ் ஏ சர்ச், குவரி அனலிட்டிக்ஸ். அதாவது எங்கள் ஏஜென்ட்டுக்கு வந்து கூகுள் சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி டெவலப் பண்ணால் அதை நாங்கள் வந்து பில்டிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக வந்து கூகுள்கிட்ட ஷேர் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா நார்மலாக நாங்கள் டெவலப் பண்ணுற ஏஜென்ட்டால் அந்த ப்ரைஸை சொல்லிடலாம். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டாவை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நாங்கள் வந்து கூகுள் சர்ச் எனேபிள் பண்ணி, அதாவது பில்டிங் டூல்ஸை வந்து எனேபிள் பண்ணி ஏஜென்ட் டெவலப் பண்ண மாட்டால் நீங்கள் வந்து கூகுளில் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கூகுளில் இருந்து டேட்டாஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸை தரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பில்டிங் டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்ட். சப் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ஏஜென்ட்டும் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்டும் இருக்குது. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமர்ஸ் ஏஜென்ட் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காமர்ஸ் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் இருக்குது. உதாரணமாக வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குது, யூசர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அதாவது வந்து அவன் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குது, செக் அவுட்டுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குது, பேமெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏஜென்ட் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்படி ஏஜென்ட் பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் பேசிக்காக ஒரு ஏஜென்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தன் நான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெப்த்தான பைத்தன் நாலேஜ் தேவை வேண்டியில்லை. பிகாஸ் கோட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 லைன் தான் பெறப்போகுது. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து requirement.txt ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதாவது எங்கள் ஏஜென்ட்டுக்கு வந்து என்னென்ன டிபெண்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணிக்கொள்ளலாம். requirement.txtயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் ஏடிகே என்ற ஒரு டிபெண்டன்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ requirement.txtயில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அதை போட்டுக்கொள்வீங்க. நெக்ஸ்ட்டாக வந்து .tnb ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது எங்களோட என்வாயன்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அந்த என்வாயன்மெண்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூகுள் ஏபிஐ கீ வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து கூகுள் க்ளவுட் கன்சோல்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு கூகுள் க்ளவுட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கன்சோல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மேல்மொழியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏபிஐ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஷோ ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டூல் இருக்கும். செலக்ட் டூலை கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் எல்லா லிஸ்ட்டுமே ஷோ ஆகும். க்ரியேட் ஏபிஐ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏபிஐ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து .tnb ஃபைலும் செட்டப் பண்ணிட்டோம், requirement.txt ஃபைலும் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபைனான்ஸ் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு ஃபைல் எனக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா init.py சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஏபிஐ வீடியோவில். பைத்தனை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று எழுதுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் init.py போடணும். இந்த ஃபைல் வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்.py பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஃபைனல் லைனுக்கு தான் வந்து கோட் எழுதியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரம் கூகுள் ஏடிகே, அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா requirement.txtயில் வந்து கூகுள் ஏடிகே என்ற டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதில் இருந்து நாங்கள் வந்து எல்எல்எம் ஏஜென்ட்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு வேரியபிளோட அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்எல்எம் ஏஜென்ட் அதை திருப்பி கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன், ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலில் வந்து ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் மாடலில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸான மாடல் தான். டிஸ்கிரிப்ஷனில் வந்து
சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். யூ ஆர் த ஃப்ரெண்ட்லி ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட், யூ கேன் ஹெல்ப்னு சொல்லி அங்கே ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டூல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டியாக தான் விடுறேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரூட் ஏஜென்ட்டை கால் பண்ண போகிறேன். அதாவது ரூட் ஏஜென்ட் ஈக்குவல் ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். நாங்கள் வந்து ரூட் ஏஜென்ட் ஒரு வேரியபிளுக்கு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டை வந்து கால் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டை கால் பண்ணால் தான் உங்களோட ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நாங்கள் இந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்ட என்வாயன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கொண்டா இஎன் லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு வந்து எந்த என்வாயன்மெண்ட்டில் என்னென்ன டிபெண்டன்சி இருக்கோ அவற்றெல்லாம் பெறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஒரு கொண்டா என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். கொண்டா க்ரியேட் -n. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஏஜென்ட் இந்த கொண்டா என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அங்கே விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பைத்தன் வேர்ஷன் என்று சொல்லியிருக்கும் 3.96 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண என்வாயன்மெண்ட் தமிழில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஃபைனான்ஸ் ஏஜென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே செலக்ட் பண்ணபடியே எங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த recommend.txt ஃபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து pip இன்ஸ்டால் யூஸ் பண்ணணும். pip install -r இந்த recommend.txt. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து recommend.txt ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் இந்த ஏஜென்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேஸ் டைரக்டரிக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஏடிகே வெப்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆகிட்டும். ஸோ அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஏடிகே யூஸ் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து நான் இந்த செஷனில் வந்து ஹாய் போடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ஆகுது. இட்ஸ் மீன் இந்த எங்கிட்ட நாங்கள் க்ரியேட் பண்ண ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு ஏஜென்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனான்ஸ் ஏஜென்ட்னு சொல்லி மெயில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மல்டிபிள் ஏஜென்ட் க்ரியேட் பண்ண இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்சேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி கன்வர்சேஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் ஹெல்ப் சேவிங் ஃபார் மணி என்று சொல்லி போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த இன்கம் வந்து 1 lakh கொடுத்துருக்கேன், எக்ஸ்பென்சிவ் வந்து 70 கொடுத்துருக்கேன், சேவிங் வந்து 10 கொடுத்துருக்கேன், ஷேர் மார்க்கெட் 20 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வந்து நான் பிரேக் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுட் 30, டிரான்ஸ்போர்ட் 20, பீஸா 10, மூவி அண்ட் அதர் என்டர்டைன்மெண்ட் வந்து 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதை அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏஜென்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். கோடிங் செக் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி ரன் ஆகுதுண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். வாட் இஸ் த கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஆஃப் ஏசிஎல் கேபிள் இன் ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட். அதாவது ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஏசிஎல் கேபிளோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸாக வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு ரியல் டைம் மார்க்கெட் டேட்டான்னு சொல்லி இருக்குது. பட் உங்களுக்கு வந்து அதில் டீட்டெயில்ஸ் எடுத்து தரும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஏஜென்ட் தான். பட் பார்த்தீங்கன்னா அதால் வந்து ரியல் டைம் டேட்டாஸ் கூகுள் சர்ச் எனேபிள் பண்ணி எடுக்கிறது எல்லாமே வராது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் கூகுள் அண்ட் ஃபைண்ட் த கரண்ட் ஷேர் ப்ரைஸ்ன்னு சொல்லி மாடிஃபை பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்த மட்டாக்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸாக வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் வெரி லாஸ்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் லைவ் வெப் சர்ச்சஸ். அதாவது இந்த ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெப் சர்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ நாங்கள் வந்து அந்த கேப்பபிலிட்டி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டூல்ஸில் உள்ள கூகுள் சர்ச் கேப்பபிலிட்டியை நாங்கள் வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அதை எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். கூகுள் சர்ச் கேப்பபிலிட்டியை கொடுக்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்ட் ஃபைலில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 லைன் மட்டும் ஆட் பண்ணால் காணும். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் கூகுள் ஏடிகே டூல்ஸில் இருந்து
கூகுள் சர்ச்சை மட்டும் நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சர்ச்சை கோல் பண்ணி விட்டோம்னா இப்போ எங்கள் ஏஜென்ட்டுக்கு வந்து கூகுள் சர்ச் கேப்பபிலிட்டி வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ப்ரீவியஸ் கோடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது ஒன்றும் ஆட் பண்ணல. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் ஆட் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் நாங்கள் இம்போர்ட் பண்ண அந்த டூலை வந்து நாங்கள் ஜஸ்ட் கோல் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இருக்க ரன் பண்ணி பார்ப்போம். ஏடிகே வெப்பன் சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஓகே நாங்கள் மேலே போட்டு அதையே போடுவோம். பட் இஸ் கூகுள் ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து லைவ் டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னென்ன கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், என்னென்ன மாதிரி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மல்டி ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். மல்டி ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபைனான்ஸ் ஏஜென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஏஜென்ட் ஷோ ஆகும். ஸோ அப்படியான ஏஜென்ட்டை வந்து எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் ஏஜென்ட் ஃபோல்டர் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபோல்டர். அதே மாதிரி நித்தி பட்ஜெட்னு சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் வந்து நான் கோட் எழுதியிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் எடுத்து நான் வந்து அதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த டூல்ஸில் வந்து நாங்கள் பில்டிங் டூல்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி செக் பண்ணிட்டோம் அது ஒர்க். அதே மாதிரி கஸ்டம்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏபிஐ கோட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், கம்பெனியை சர்ச் பண்ணி மோஸ்ட் ஆக்டிவேட்டட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏபி எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஏஜென்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நித்தி பட்ஜெட்ன்றது இதுக்கே இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 1 lakh, அதில் வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து 60 பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேவிங்ஸ் வந்து 10,000 சொல்லி நான் டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதாவது கெட் யூசர் பர்சனல் ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் சர்ச் வெப்பன் சொல்லி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா எண்ட் பாயிண்ட்டையும் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து நாங்கள் ரன் பண்ணுவோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிரெக்டரிக்கு அனுப்பிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிகே வெப்பன் சொல்லி போட்டிங்கன்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கணுங்க. ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு யூவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஏஜென்ட், நாங்கள் முதல் க்ரியேட் பண்ண ஏஜென்ட். ஜஸ்ட் ஒரு காய் போட்டு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃபைனான்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா நித்தி பட்ஜெட். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாய் இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை சேவிங்ஸ் என்று போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கெட் யூசர் பர்சனல் ஃபைனான்ஸ் என்ற ஃபங்க்ஷனை வந்து குயரி பண்ணுது. அந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கெட் யூஸ் பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி டூலுக்கு பார்த்தீங்கன்னா அதை கோல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து கோல் பண்ணி அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து இப்போ எங்களுக்கு ஷோ பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 1 lakh, எக்ஸ்பென்சிவ் வருவது சேவிங் 10 சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் இன்க்ரீஸ் மை சேவிங் பை இன்வெஸ்டிங் கொழும்பு ஷேர் மார்க்கெட்னு சொல்லி போட்டு அதாவது இந்த 10,000 ரூபாயில் வந்து நான் எந்த சேவிங்ஸை கூட்டணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து எந்த இதுகளை ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதை என்டர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா சர்ச் பேப்பர் ஆகி எது வந்து லாங் டேர்முக்கு நல்ல சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அட்வைஸ்மெண்ட் எடுத்து நான் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பிளானிங் இன்வெஸ்ட் ஜோன் கீல்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட் ட்ரெண்ட்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மல்டி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது. ஃபைனான்ஸ் டைப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சப் ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணுவோம். அதாவது இ-காமர்ஸ் ஏஜென்ட் வந்து பில் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி ஏஜென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இ-காமர்ஸ் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கேட்லாக், செக் அவுட், இ-காமர்ஸ், ட்ராக்கிங்னு சொல்லி 4 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி
ஒவ்வொன்றுக்கையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஏஜென்ட்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு குட்டி ஒரு இ-காமர்ஸ் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஏஜென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக், செக் அவுட், இ-காமர்ஸ், ஷார்ட் மாதிரி ட்ரெக்கிங்னு சொல்லி 5 ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் இ-காமர்ஸை கிளிக் பண்ணிக்கொள்வேன். இதில் பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஏபிஐ கீ பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணாது. அதாவது இன்புட் டோக்கன் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டது. ஸோ நாம் வந்து இன்னொரு ஏபிஐ கீ வந்து ஆட் பண்ணணும். பிகாஸ் என்னடா பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் ஏபிஐக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறத தான் சூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா சில லிமிட்டேஷன் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வாட் ப்ராடக்ட் அவைலபிள் இன் யூர் ஸ்டோர் ப்ளீஸ் ப்ரொவைட் த லிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை குவரி பண்ணி எடுக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டை கால் பண்ணியிருக்குது. கால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 டைப்பான கேட்டகரிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக், அக்சஸரி, ஸ்டோரேஜ். இந்த 3 பார்த்தீங்கன்னா நான் வந்து டம்மி டேட்டா அசைன் பண்ணி க்ரியேட் பண்ணது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுண்ட கேட்டகரி, அதாவது இந்த எலக்ட்ரானிக்காக வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தருது. அதே மாதிரி அக்சஸரிஸ்க்கு என்ன இருக்குது, ஸ்டோரேஜுக்கு என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ பிளான் டு பை 15 இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரோ 15. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து கேட்லாக் ஏஜென்ட், அதே மாதிரி எல்லாமே கேட்லாக் ஏஜென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அதாவது கேட்லாக் ஏஜென்ட்லேருந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை கன்ஃபார்ம் பண்ணோன்னா அது வந்து இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஐ ஹவ் ஆடட் லேப்டாப் ப்ரோ 15 யுவர் கரண்ட் கார்ட் டோட்டல் இஸ் ஒரு அமௌண்ட் வந்து. அதே மாதிரி வுட் யூ லைக் வியூ யுவர் கார்ட் அட் மோ ஐட்டம்ஸ் ப்ரொசீட் டு செக் அவுட். நான் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட்டை கொடுக்குறேன். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட சிப்பிங் அட்ரஸ் கேட்டிருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அட்ரஸை கொடுத்துருக்கேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. அதாவது இந்த கோட்டா முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது இந்த யூசேஜ் அளவு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்குமா நம்புறேன் எப்படி வந்து இ-காமர்ஸ் ஏஜென்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஸோ இவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்குமா நம்புறேன். ஸோ இப்படியே இன்ஃபார்மேட்டிவ் விஷயம் கண்டிப்பாக சொல்லணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.